விவிபேட் வைக்கிறது கண்ட்ரோல் யூனிட் சரியா இருக்கா இல்லையான்றதுக்காக தான். 8 மிஷின்ல 3 மிஷின் சரியா இருக்கு, ஏறக்குறைய 30%. எஸ்ஓபி வந்து மிஷின் சரியா ஒர்க் பண்ணுதா இல்லைன்னு பாக்குறதுக்கு தான். ஆனா அந்த மிஷினே ஒர்க் பண்ணல. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்துட்டு சரின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா தவறா பயன்படுத்த முடியுமா? அதுக்கு நான் கேரண்டி கொடுப்பேன். மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் பயன்பாட்டு வரலாற்றில் முதல் முறையாக தேர்தல் ஆணையத்தினுடைய முகத்திரை கிழிந்திருக்கிறது. மிகுந்த பாதுகாப்புடைய, அதாவது அந்த இவிஎம் கண்ட்ரோல் யூனிட்டை எடுத்து ஒரு உள்ள வச்சு அதை மூடி அதை சீல் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல வைக்கிறாங்க. சிந்தாதிரிப்பட்டில் இருக்க கண்ட்ரோல் ரூம் அந்த அளவுக்கு பாதுகாப்பா வைக்கப்பட்ட இடத்துல எப்படி மாறும்? அப்போ எவ்வளவு பெரிய மோசடின்றதை நீங்க பாருங்க. ஒட்டுமொத்த மிஷினே மாறி இருக்குது. அப்ப இந்த தேர்தல் மோசடியாக நடத்தப்பட்டது என்பது நிரூபணம் ஆகிவிட்டதா இல்லையா? ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. வணக்கம் தோழர்களே, ரூஸ்டர் செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போட்டியிட்டு தோற்ற கொளத்தூர் தொகுதியில் வாக்குப்பதிவு எந்திரங்களை சரிபார்ப்பு என்கின்ற பெயரில், வெரிஃபிகேஷன் பெயரில் நடந்த அந்த நாடகத்தில், இப்படிதான் சொல்லணும், அந்த நாடகத்தில் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் மொத்தம் பரிசோதனை செய்த 8 இவிஎம் எந்திரங்களில் 3 இவிஎம் எந்திரங்கள் வந்துட்டு சரியா வேலை செய்யல. அது மட்டுமல்ல, அவைகள் மாற்றப்பட்டிருக்கின்றன என்கின்ற மிக அதிர்ச்சிகரமான தகவல் வெளிவந்துள்ளது. இதான் ரொம்ப முக்கியம். நம்ம கிராமத்துல எல்லாம் மக்கள் சொல்லுவாங்க, எப்படி அவங்களாம் ஜெயிச்சாங்கன்னு. அது இப்போ ரொம்ப இதாயிடுச்சு. இப்பெல்லாம் பொட்டி மாத்தி தான் அப்படின்றாங்க. அந்த இவிஎம் இருக்கு இல்லையா, அந்த இவிஎம்ல வந்து செய்யக்கூடிய மோசடிகளை வந்துட்டு நம்ம கிராமத்து மக்கள் என்ன சொல்றாங்கல்ல, எல்லாம் பொட்டி மாத்திட்டான் ஜெயிச்சு விட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உள்ளபடியே நடந்திருக்குது. பொட்டி மாத்துறது அப்படின்ற மாதிரிதான் நடந்திருக்குது. ஒரு இடத்துல என்ன இவிஎம் பயன்படுத்துனாங்களோ ஒரு வாக்குச்சாவடியில, அந்த வாக்குச்சாவடியில அந்த வாக்குப்பதிவு முடிச்சிட்ட உடனே அதை சீல் பண்ணி க்ளோஸ் பண்ண போது அங்க இருக்கக்கூடிய ஏஜென்ட்டுகள் அந்த தொகுதியினுடைய அந்த 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 வட்டத்தினுடைய, அதாவது அந்த பூத்தினுடைய பேரு, அதுல இருக்கக்கூடிய அதுல பணியாற்றிய அந்த அதிகாரி, அவங்களுடைய கையெழுத்தெல்லாம் அதுல இருக்கும். ஒரு டேக் ஒன்று போட்டு அந்த டேகை வந்துட்டு அந்த சீலோட சேர்த்து, திறக்கிற இடத்துல இருக்கக்கூடிய சீலோட சேர்த்து அந்த சீலை வந்துட்டு அப்படியே அந்த அரக்கு சீல் போட்டிருப்பாங்க, பின்னாடி போட்டிருப்பாங்க. போட்டு அதான் எடுத்து வந்து எண்ணுவாங்க. ஸோ எண்ணி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் அந்த மிஷினை அப்படியே ப்ரிசர்வ் பண்ணப்படும், ரொம்ப நாள் அப்படியே வச்சிருப்போம், எந்த விதமான மாற்றமும் இருக்காதுன்னு அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லுது. அதாவது இதை வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது, பாருங்க நாங்கள் வந்துட்டு இந்த இவிஎம் வந்துட்டு சரியா பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்காக பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. நீங்க கூட நான் எப்பொழுதெல்லாம் இவிஎம் பத்தி எழுதி போடுறனோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அது கூட வந்துட்டு தேர்தல் ஆணையத்தோட ஒரு அட்டாச்மெண்ட் வரும். இந்த மிஷின் வந்துட்டு எப்படி வந்துட்டு எந்த இடத்துலையும் இது நல்லா பயன்படுத்தப்படக்கூடியது, சரியானது, நியாயமானது, நேர்த்தியானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய இதெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. ஆனா உள்ளபடியே அப்படி இல்லை. அப்போ அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட அந்த எந்திரங்கள், இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் எந்திரங்கள், கண்ட்ரோல் யூனிட் சிஓ, அதை அப்படியே தான் எடுத்து வந்து வைக்கிறாங்க. ஏன்னா இந்த பேலட் யூனிட் அப்படின்றது வந்துட்டு அது வந்துட்டு மாறும். ஒரு தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரே பேலட் யூனிட் தான் எல்லா இடத்துலையும் இருக்கும். இந்த கண்ட்ரோல் யூனிட் வந்துட்டு எடுத்தாந்து வச்சிருக்காங்க, ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அதைத்தான் எடுத்து வெரிஃபிகேஷன்ற பேர்ல இங்க திமுகவினுடைய வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ உள்ளிட்ட மற்ற கட்சிகளை சேர்ந்தவர்கள், அதிகாரிகள், அப்புறம் பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் அவங்களோட பிஹெச்எல் அவங்கெல்லாம் வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து அதை முன்னிலையில் தான் ஓப்பன் பண்றாங்க. அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பெட்டியிலேருந்து எடுத்து வச்சு பார்த்தோம்னா அந்த மிஷினே வேறையா இருக்கு. ஏன்னா எந்த மிஷின் பயன்படுத்தப்பட்டது அப்படின்றத வந்துட்டு ஒரு ஒரு வாக்குச்சாவடியில அந்த வாக்குப்பதிவு முடிஞ்சிட்ட உடனே அதெல்லாம் குறிச்சு வச்சுட்டு வருவாங்க. அவங்களுக்கு கொடுக்க ஒரு 17C இருக்கு இல்லைங்களா, அதாவது ஒரு இடத்துல எவ்வளோ வாக்குப்பதிவு ஒரு வாக்குச்சாவடி நடந்துச்சு அப்படின்றத குறிக்கக்கூடிய அந்த 17C ஃபார்ம்ல, தேர்தல் ஆணையருடைய ஃபார்ம்ல வந்துட்டு அவருடைய சீரியல் நம்பர் இருக்கும், அந்த அதிகாரியினுடைய பேர் இருக்கும், எவ்வளோ வாக்கு போராயம் இருக்கும், அதில் ஆண்கள் எவ்வளோ பெண்கள் எவ்வளோ எல்லாமே இருக்கும் அந்த டீட்டெயில். ஸோ அந்த டீட்டெயிலோட தான் போவாங்க ஏஜென்ட்டுங்க. அதே டீட்டெயிலோட தான் வாக்கு எண்ணிக்கை நடக்கும்போது வருவாங்க.
அதை ஓப்பன் பண்ணும்போது காட்டுவாங்க. ஆக எந்த மிஷினை வச்சுக்கிட்டு பூத் நம்பர் 95, பூத் நம்பர் 157 ஆகிய 2 இடங்கள் கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் 2 வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்தி அவர்கள் வாக்குப்பதிவு செய்தார்களோ, வாக்கு எண்ணிக்கையை பயன்படுத்தினார்களோ, அந்த மிஷின் அங்கே இல்லை. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? அது ஸ்ட்ராங் ரூம்ல நாங்கள் எடுத்துட்டு போய் வைக்கிறோம். அதாவது மிகுந்த பாதுகாப்புடைய, அதாவது அந்த இவிஎம் கண்ட்ரோல் யூனிட் எடுத்து உள்ள வச்சு அதை மூடி அதை சீல் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல வைக்கிறாங்க. சிந்தாதிரிப்பட்டில் இருக்க கண்ட்ரோல் ரூம். அந்த அளவுக்கு பாதுகாப்பா வைக்கப்பட்ட இடத்துல எப்படி மாறும்? யோசிச்சு பாருங்க மக்களே. யாரும் போல, யாரும் வரல. கடைசியா வச்சு பூட்டினதுக்கு அப்புறம் 2.5 மாசத்துக்கு அப்புறம் இப்பதான் திறக்கிறாங்க. திறந்து வெளியில எடுத்து வச்சு பார்த்தா இந்த மாதிரி இருக்கு. அப்போ எவ்வளவு பெரிய மோசடின்றதை நீங்க பாருங்க. ஒட்டுமொத்த மிஷினே மாறி இருக்குது. அதுல எந்த விதமான டீட்டெயிலுமே இல்லை. அந்த டேக் இருக்கு இல்லையா, அதுல எந்த டீட்டெயிலுமே இல்லை. அந்த வாக்கு பதிவு செய்த அதிகாரியோ அல்லது போலிங் அதிகாரிகளுடைய கையெழுத்தோ எதுவுமே இல்லை. அவருடைய எண்ணும் இல்லை, எல்லாமே. இப்ப இதை என்னன்னு சொல்லுவீங்க? மோசடின்னு சொல்லாத வேற என்னன்னு சொல்லுவீங்க? பயன்படுத்தப்பட்ட மிஷினே அது இல்லை, வேற ஒரு மிஷின், அதுவும் புதுசா வேற இருக்குதுன்றாங்க. அப்போ பொட்டி மாத்திட்டாங்க. மாத்திரது நல்லாதான் மாட்டிக்கிட்டாங்க. முதல் முறையா இந்திய தேர்தல் வாக்குப்பதிவு எலக்ட்ரானிக் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் பயன்பாட்டு வரலாற்றில் முதல் முறையாக தேர்தல் ஆணையத்தினுடைய முகத்திரை கிழிந்திருக்கிறது. எப்படி மாத்துறாங்கன்றத பாருங்க. ஏன் பெங்கால 4000 மிஷின் வந்துட்டு பத்தி எரிஞ்சுது அப்படின்றதுக்கெல்லாம் இதுதான் ஆதாரம். ரைட்டுங்களா? மாத்திட்டாங்க. மாத்திரது அப்படி வெளி உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க சொல்லிட்டாங்க திமுக சார்பா, இதுக்கு மேல நாங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. 8 மிஷின் எடுத்து பார்த்தோம், அதுல 3 மிஷின்ல இந்த மாதிரி இருந்தது அப்படின்னோம்னா என்ன அர்த்தம்? எல்லாம் விளையாடிட்டாங்கன்னு அர்த்தம். அப்புறம் அது இல்லாத இவங்க இதோட வேலை செஞ்சதா சொன்னப்பட்ட விவிபேட், ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட்டட் ட்ரெயில், அந்த அந்த சீட்டு நம்ம பார்க்கும்போது அப்படியே கண்ணாடியில் தெரியுது இல்லைங்களா, சின்ன அதுக்கப்புறம் கட்டாயி விடுத அந்த கருவி, ஒப்புகை சீட்டு கருவி, அதுவும் வேலை செய்யல. எப்படி இருக்கு பாருங்க. இது புதுசா மாத்திட்டாங்க, அது வேலை செய்யல. எப்படி இருக்கு பாருங்க. இவ்வளவு பெரிய மோசடி. ஆனா இந்த பெரிய மோசடி எல்லாம் வந்துட்டு தேர்தல் இதை வந்துட்டு எல்லாத்தையும் விளக்குறாரு. நீங்க இது பாருங்க, அந்த விளக்கம் நாங்க கொடுத்துருக்குறோம், இந்த இதுலயே நீங்க பாருங்க. திரு என்ஆர் இளங்கோ விளக்குறாரு, அதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். ஆனா இவ்வளவு பெரிய விளக்கம் கொடுக்குறாரு அந்த தேர்தல் அதிகாரி, கார்பரேஷனுடைய கமிஷனர் தான் வந்துட்டு இங்க சென்னை மாவட்டத்தினுடைய தேர்தல் அதிகாரி. அவரும் சொல்றாரு, இது வந்துட்டு மனித பிழை, ஹியூமன் எரர். அதாவது இந்த பழனி கோயில்ல 100 கோடி ரூபாய் சொத்துக்களை வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு 2 கோடிக்கு ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு பெரிய ஊழல் இருந்தது இல்லையா, அதுல இந்த அமைச்சர்கள் இப்படிதான் சொன்னாங்க, இது வந்துட்டு தவறா நடந்துச்சு. அதே மாதிரிதான் இங்கேயும் சொல்றாரு அந்த அதிகாரி, இது தவறா, ஹியூமன் எரர் இருக்கு. எப்படி எரர் ஆகும்? ஒரு மிஷின் இருக்கிற இடத்துல வேற ஒரு மிஷின் இருக்கிறது மாதிரி எரரா, ஃப்ராடுலன்ஸா, மோசடியா? சொல்லுங்க நீங்களே. எப்படி ஒரு விஷயத்த சாதாரணமா சுருக்கி சொல்றாங்க பாருங்களேன். இதே தான் ஒரு மிஷின்ல தப்பா காட்டும் முடிவுகள்லாம். அதை வந்துட்டு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லணும் அப்படின்னா, மால் ஃபங்க்ஷனிங். உள்ளபடியா பாத்தீங்க அப்படின்னோம்னா, ஒரு மிஷினை மேனுஃபேக்சர் பண்ணி தேர்தல் ஆணையத்திட்ட கொடுக்கும்போது செக் பண்ணி தான் கொடுப்பாங்க. குவாலிட்டி கண்ட்ரோல் ஓகே, QC ஓகே அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருப்பாங்க. அது ஒரு டேகே ஒன்று ஒட்டியிருப்பாங்க. அதை எடுத்துட்டு தான் நீங்க வந்துட்டு அதை ஓப்பனே பண்ண முடியும். அப்படியாப்பட்ட இடத்துல இவங்க சொல்லுவாங்க மால் ஃபங்க்ஷனிங் அப்படின்னு. அவர் எவ்வளோ பல்லாயிரக்கணக்கான மிஷின் மால் ஃபங்க்ஷனிங் சொல்லிட்டு அது உடனடியாக மாற்றப்பட்டு தேர்தல் தொடர்ந்து நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க. எப்படி அது? காத்தால மார்க் போலிங் பண்ணும் போதெல்லாம் நல்லா இருக்கும் மிஷினு, ஒரு மணி நேரத்துல மறுபடியும் மக்கார் பண்ண ஆரம்பிச்சோம். இப்படி எல்லாம் நிறைய நடந்திருக்குது. அந்த மாதிரி இதை வந்து ஹியூமன் எரர் அப்படின்னு சொல்றாங்க. உள்ளபடியே பாத்தீங்கன்னா மக்களே, இதுல ஒரு பெரிய சீக்ரெட் இருக்குது. அதுதான் நான் சொல்றதுக்காக நான் பேசுறேன். இது என்னன்னா, தேர்தல் 23ஆம் தேதி நடந்துச்சு, வாக்குப்பதிவு முடிஞ்சது 23ஆம் தேதி, வாக்கு எண்ணிக்கை நடந்தது மே மாதம் 4ஆம் தேதி. 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துருச்சு. ஸ்டாலின் தோத்துட்டாரு, 8000 கொஞ்சம் ஓட்டுல தோத்துட்டாரு, அறிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அதன் மீது ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பூத்துக்கும் 40,000 ரூபாய்க்கு மேல வந்துட்டு பணம் கட்டணும். 2வது இடத்துக்கு வந்த வேட்பாளரும் 3வது இடத்துக்கு வந்த வேட்பாளரும், மற்றவங்களுக்கு கிடையாது.
அவர் வந்துட்டு பணம் கட்டணும். அப்படி பணம் கட்டியிருக்காங்க. எவ்வளவு பூத்துக்கு? 14 பூத்துக்கு பணம் கட்டியிருக்காங்க. அப்ப 14 பூத்துக்கு பணம் கட்டி அவங்க என்னைக்கு முடிச்சாங்கன்னா 7ஆம் தேதியே கொடுத்துட்டாங்க. 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வந்துச்சு, மே மாசம். 7ஆம் தேதியே பணம் கட்டிட்டாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? அடுத்த ஒரு 2-3 நாள்லயோ இல்ல ஒரு வாரத்திலயோ நீங்க கூட்டி, இப்ப கூட்டினா மாதிரி கூட்டி, அப்ப நீங்க என்ன பண்ணணும்? வெரிஃபிகேஷன் மீன்ஸ் வாட்? வெரிஃபிகேஷன் அப்படின்றது சரிபார்த்தல். சரிபார்த்தல்னா என்னது? மெஷின் நல்லா இயங்கி இருக்குதா அப்படின்னு சரி பார்க்கறதா? மெஷின் நல்லா இயங்குனதுனால தானே வாக்குப்பதிவு முடிஞ்சு, வாக்கு எண்ணிக்கையும் முடிஞ்சு அது அங்க இருக்கு. இப்ப அப்படியே தேர்தல் ஆணைய அதிகாரி, அந்த அதிகாரி என்ன சொல்ற, பெரட்டி பேசுறாரு. அந்த மெஷினுடைய ஃபங்க்ஷனிங்கை நாங்க ப்ரூவ் பண்றோம் அப்படின்னா, ஃபங்க்ஷனிங் இல்ல, ஃபங்க்ஷனிங் ஆஃப் த மெஷின் ஹஸ் ஆல்ரெடி பீன் ப்ரூவ்டு. அதான் வாக்குப்பதிவு நல்லா நடந்துட்டு அதுக்கப்புறம் தான் அதே எண்ணியாச்சே. அதுக்கப்புறம் நீங்க இன்னும் மறுபடியும் நிரூபிக்க வேண்டியது என்ன இருக்கு? அப்ப அந்த வெரிஃபிகேஷன் வார்த்தை என்னன்னா, அது பதிவான வாக்குகள் சரியாக பதிவாகி இருக்கிறதா அப்படின்னு சோதிக்கணும். எதை வச்சு சோதிப்பீங்க? ஏற்கனவே இவிஎம்ல பதிவான வாக்குகள் இருக்கு, அதை வச்சு தான் முடிவு அறிவிச்சிட்டீங்க. விவிபேட் இருக்கு. ஏன்னா ஒரு வாக்காளரும் பொத்தானை பிரஸ் பண்ணி ஓட்டு போட்ட உடனே என்ன சிலத்துல ஓட்டு போட்டாருன்னு அதுல எரியுது. அதை பார்த்துட்டு உடனே தான் போறாரு. அதுக்கப்புறம் அந்த சீட்டு கட்டாயி விடுது. 7 செகண்ட் தான் எரியும், கட்டாயி விடுது. அதை எண்ணி இல்லை, அதை அறிவிக்கணும். விவிபேட்ல விழுந்த சீட்டுகளை எண்ணித்தான் நீங்க இவிஎம்ல பதிவான வாக்குகளோட ஒப்பிட்டு எது சரி அப்படின்னு வரும்போது விவிபேட்ல என்னதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த தேர்தல் ஆணையத்தோட விதி 56(R)H என்கின்ற விதிகளின்படி அதான் ரைட்டு. மக்களே இங்க கவனிங்க, அந்த மாதிரி ஒரு வாரத்துக்குள்ள பண்ணோம்னா இந்த மாதிரி விவிபேட்ல பதிவான சீட்டுகளை வச்சு பண்ணணும். ஆனா அப்படி பண்ண அந்த தேர்தல் ஆணையம் அவர் கொடுத்த ரெஜிஸ்டர் பண்ண கம்ப்ளைண்ட்டையும் அதற்கு அவர் கட்ட பணத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு அதுல இருந்து 2.5 மாசம் கழிச்சு இந்த ப்ராசஸை நாங்க பண்ண போறோம், நீங்க வாங்கன்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. இதுல சீக்கிரசி என்ன? அந்த விவிபேட்ல கட்டாயம் விழுது இல்லையா சீட்டு, அந்த சிம்பலோட, அது வந்துட்டு தெர்மல் பிரிண்டிங் அடிப்படையிலானது. தெர்மல் பிரிண்டிங் நீங்க பார்த்துருக்கலாம். இந்த ஏடிஎம்ல எல்லாம் நீங்க பணம் எடுத்தீங்கன்னா அது கட்டாயம் வரக்கூடிய சீட் வந்து தெர்மல் பிரிண்டிங் தான். அது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள அது அப்படியே அழிஞ்சிரும். பவுடர், அது இங்கு கிடையாது, பவுடர். ஸோ அதை வந்துட்டு பயன்படுத்தவே முடியாது. 45 நாளுக்குள்ள அது அழிஞ்சிரும்னு தேர்தல் ஆணையமே எடுத்து சொல்லியிருக்கிறான். அந்த மாதிரி 45 நாளுக்கு அப்புறமும் அதுக்கப்புறம் ஒரு மாசம் தள்ளி 2.5 மாசம் கழிச்சு என்ன வாங்கன்னு வரும்போது அந்த சீட்டுகள்லாம் ஒன்றும் கிடையாது. இட் பிகம்ஸ் பாயிண்ட்லெஸ். அதனால தேர்தல் ஆணையத்தில் ஓவராலா வெரிஃபிகேஷன் அப்படின்றது மிஷின்கள்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆயிருக்குதான்றதுக்கு தான் அப்படின்னு சொல்லி மழுப்புறாங்க. இதுதான் இங்கே சீக்ரெட். 7ஆம் தேதியே அவர் பணம் கட்டிட்டாரு. அடுத்த ஒரு வாரத்துல 14ஆம் தேதிக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிருக்கலாமே. என்ன கேடு உங்களுக்கு? ஏன் அப்படின்னோம்னா முடிவு நல்லா வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிடும், அவ்வளவுதான். உடனே இவங்க என்ன பண்றாங்க, எல்லா மிஷினும் அப்படிலாம் எப்படி சார் சொல்ல முடியும்? 8 மிஷின் எடுத்து பார்த்தாங்க, அதுல 3 மிஷின் தானே பிரச்சனை. 3 மிஷின் எப்படி பிரச்சனை? அது மிஷினே இல்லையே, ஏன் அதை மாத்துறாங்க? அதுக்கு சொல்லுங்க பதில். அப்ப இந்த தேர்தல் மோசடியாக நடத்தப்பட்டது என்பது நிரூபணம் ஆகிவிட்டதா இல்லையா? நிரூபணம் ஆகிவிட்டது. இதற்கு மேலே ஆனா இதை பத்தி பாருங்க ரொம்ப உஷாரா. மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் எல்லாம் அப்படியே அந்த தேர்தல் அதிகாரி சொன்னாரு, இளங்கோயோட சொன்னாரு, அதை லைட்டா சொல்லிட்டு அப்படியே விட்டாங்க. இவங்க அனலைஸ் பண்ணணும்னு நான் பண்ற மாதிரி பண்ணணுமா இல்லையா? ஏன்னா பல இடங்கள்ல வந்துட்டு வாக்குப்பதிவு எந்திரங்களை அந்த பர்டிகுலர் பூத்து கொண்டு போறதுக்கு முன்னாடி, தொகுதி கொண்டு போக முடியாது, சோதனை பண்ணும்போது பத்திரிகையாளர்களையும் வச்சுதான் பண்றாங்க. என்னோட இந்த வாரத்துக்கு வரக்கூடிய பல பத்திரிகையாளர் சொன்னாங்க, இல்ல நாங்கெல்லாம் பார்த்தோம், எங்க முன்னாடி தான் சோதிச்சு காட்டினாங்க, ஓபன் பண்ணி காட்டினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது எப்படி இயங்குது அப்படின்றது அவங்களுக்கும் தெரியாது. ஏன்னா விஷயம் வந்துட்டு அந்த கண்ட்ரோல் யூனிட்ல இருக்குது. ஐ மீன் கண்ட்ரோல் யூனிட்ல இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸர்ல இருக்குது விஷயமே. அது எப்படி கண்ணுக்கு தெரியும்? அதில் என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? மைக்ரோ ப்ராசஸர்ல என்ன இருக்குதுன்னு தெரியாது, அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி அப்போ எல்லாமே டெஸ்ட் பண்ணிட்டு அந்த இது பண்ற மாதிரி பண்ணி எடுத்துட்டு போயிட்டு வாக்குப்பதிவு நடந்து வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சு எடுத்துட்டு போயிட்டு ஸ்டோர் ரூம்ல ரிசர்வ் செய்யப்பட்ட அந்த எந்திரம் எப்படி மாறிச்சு? ஆக 8ல் 3 மிஷினு தான் இவங்க அந்த மாத்தி கவுண்டிங்கை மாத்தி வச்சிருப்பாங்க. அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது, அதை வந்துட்டு மாற்ற முடியாது. உடனே என்ன பண்றான், மிஷினையே ரீப்ளேஸ் பண்றான், போட்டி மாத்திட்டான். இவ்வளவுதான் நடந்திருக்கு.
இதை நீங்க புரிஞ்சுக்கங்க. இப்ப இன்னைக்கு கூட பாருங்க, இன்னைக்கு தேர்தல் முடிவு வருது பீகார்ல. பிரசாந்த் கிஷோர் அங்க நடந்த இடைத்தேர்தலில் வந்துட்டு அவர் போட்டியிட்டாரு. பிரசாந்த் கிஷோர் தான் முன்னிலையில் இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா அவர் புது கட்சி ஜன் சுவராஜ் கட்சி. இவருடைய கட்சி வந்துட்டு 15% ஓட்டு வாங்கும் அப்படிலாம் சொன்னாங்க. கடைசியில் 3% வாங்கி ஓட்டு வாங்கி போயிடுச்சு அவருக்கே. ஏன்னா அவர் தான் தேர்தல் வெற்றி வாய்ப்பை நிர்ணயிப்பவர், அதாவது கட்சிகளுக்கு கற்றுத்தருபவர், ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவர் சொன்னதே அங்க நடக்கல. எப்படி நடக்கும்? இவிஎம்ல தானே வித்தையெல்லாம் செய்யறாங்க காலி. இப்ப பாருங்க, இடைத்தேர்தலை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இடைத்தேர்தலாம் அவங்க பயன்படுத்த மாட்டாங்க இவிஎம். அதாவது இவிஎம்ல மோசடி செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படின்னம்னா அங்க அங்க வந்துட்டு அவங்க அசஸ் பண்ணிக்கிறாங்க எப்படி மக்களுடைய மூடு இருக்கு அப்படின்றத வந்துட்டு அந்த போலிங் மூலமா அசஸ் பண்ணிக்குவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரு 8 சுற்றுக்கு பிறகு 4500 ஓட்டுல அவர் முன்னிலையில் இருக்காரு பிரசாந்த் கிஷோர். ஆனா அவருடைய கட்சி பரவலா பீகார்ல போட்டிட்டுச்சு. இருக்கக்கூடிய மொத்த தொகுதிகள் எவ்வளவு அங்க பீகார்ல 240 தொகுதி. அதுல வந்துட்டு டெபாசிட் இருந்துச்சு பல இடங்கள்ல. இப்ப பார்த்தோம்னா இடைத்தேர்தலில் அவங்க முன்னிலையில் இருக்காங்க. 2வது இடம் பிஜேபி, 3வது இடம் ராஷ்டிரிய ஜனதா தள். புரிஞ்சுக்கணும், ஒரு இடத்துல இதுதான். இதே இடைத்தேர்தலையும் பண்ணணும்னாலும் பண்ணுவாங்க. ஒரு பெரும்பான்மை வேணும்னா அப்போ பண்ணுவாங்க. அப்படி எடப்பாடி பழனிசாமியோட அரசுக்கு ஆதரவா 9 இடங்கள்ல ஜெயிச்ச கதையெல்லாமும் நமக்கு தெரியும். ஸோ புரிந்து கொள்ளுங்கள் மக்களே, எந்த அளவிற்கான மோசடியை செய்துவிட்டு அது மனித தவறு என்னோ மெஷின் வந்துட்டு இதாயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு. இப்படி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு மொத்தமா திசை திருப்ப வேண்டியது. ஊடகங்களும் அப்படியே சொல்ல வேண்டியது. மால் ஃபங்க்ஷனிங், ஆமா மால் ஃபங்க்ஷனிங். ஹியூமன் எரரா, ஆமா ஹியூமன் எரர். அந்த மாதிரி ஹியூமன் எரர் மாதிரி ஏற்படுதா ஏதாவது? ஒண்ணு கிடையாது. ஆனா இதுல நம்ம என்ன பேசுறோம், அது வெளியில போகுது. ஒரு தடவையும் இதை அழிச்சிருங்க, அதை அழிச்சிருங்க, இதை ஆஃப் பண்ணி வைங்க அப்படின்னு எவ்வளவு வருது நம்ம கிட்ட. ஏன் நம்மளுக்கு தெரியாதே பல விஷயங்கள் அதில் இயங்கிக்கிட்டே இருக்குது. அது நம்மளை ஸ்கேன் பண்ணுது, நம்மளை ஃபாலோ பண்ணுது, நம்ம உரையாடல்கள் அதை எடுத்துக்குது. அதை வச்சுக்கிட்டு அந்த டேட்டாவை எடுத்து மார்க்கெட்டிங் டிசைட் பண்ணப்படுது. எந்தெந்த பொருட்களை வந்துட்டு வாங்குவாங்க, இவர் வாங்குவார், இவர் இன்ட்ரெஸ்டடாக இருக்காருன்னு அது அட்வர்டைஸ்மெண்ட்டாக மறுபடியும் ஃபேஸ்புக்கில் வரும். இதில் நான் பேசுவேன், ஃபேஸ்புக்கில் வரும். அப்போ எலக்ட்ரானிக்ஸில் வந்துட்டு எல்லாமே சாத்தியம் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம சிலர் கூட, ஒரு பத்திரிகையாளர் என்னோட மூத்தவர் சொன்னார், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்துட்டு சரின்னு தான் நான் சொல்லுவேன், ஆனால் தவறாக பயன்படுத்த முடியுமா, அதுக்கு நான் கேரண்டி கொடுக்க மாட்டேன். அது எப்படி? ஒரு பொருள் ஒன்று இருக்கு, அது வந்துட்டு நம்மளுடைய நினைப்புக்கு ஏற்ற மாதிரி செயல்படாது. அது எப்படி மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டதோ அதன்படி அது செயல்படும். ஆளுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி அமைக்க முடியும்னா அது எவ்வளவு பெரிய ஃபோர்ஜரிக்கு வழிவகுக்கும். ஆனா அந்த பத்திரிகையாளரும் சொல்றாரு, மூத்தவர் தான், அவர் சொல்றாரு, ஆமா இப்படி சொல்றாரு அவரு. அதாவது யார் கையில போய் மாட்டுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி. அப்போ அது என்னது? அது அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். எனவே மக்களே, அப்பட்டமான ஒரு மோசடி குளத்தூரில் நடந்திருக்கிறது. சரி, இது நீதிமன்றத்துல வழக்கு போட போறாங்களா, என்ன ஆகும்? ஒன்றாகாது. நீதிமன்றம் கொண்டு தேர்தல் ஆணையத்தை கூட்டு விளக்கம் கேட்கும். நீதிமன்றம், உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாதாரண எரர் தான். அவங்க அதை பெருசுபடுத்துறாங்க. அவங்க பார்த்ததே வந்துட்டு 4 வாக்குச்சாவடிகளுக்கு தான், அது மேல அவங்க போகவே இல்லை, போயிருந்தாங்கன்னா தெரியும், இதெல்லாம் நத்திங். இந்த மாதிரி எரர்லாம் வந்துட்டு 1 to 2% வர்றது இயல்பு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே கோர்ட்டு நான் சொல்லுவேன், ஆமாம் அதெல்லாம் இயல்பு தான், இதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க, போயிட்டு சரியா பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறோம். நடக்குதாலே பாருங்க. மீண்டும் சந்திப்பு தொடரலை. நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.